श्रीगुरुचरणध्वन्त्वं वन्दे अहम् अतितदुस्सहध्वन्त्वं भ्रान्तिग्रहोपशान्तिं वांसुमयं भसितमातनुते देशिकवरं दयालुं वन्दे अहं निखिलसन्देहं यच्चरणद्वये अद्वय अनुभव उपदिशति तत्त्वतस्यार्थं नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपतं महान्तं गोविन्दयोगीन्द्र अथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यम् अथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारम् अन्यान् अस्मद्गुरून् सन्ततं आनतोऽस्मि सान्त्रानन्तावबोधात्महमनुभमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषारात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां जन्माद्यस्य यतोऽन्वयादिधतरश्च अर्थेषु अविज्ञस्वराड् तेने ब्रह्महृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषाद्धाम्ना स्वेन सदा निरस्तगुहं सत्यं परं धीमहि श्रीहरिं परमानन्तम् उपदेष्टारमीश्वरं व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम् गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय. कृष्णा गुरुवायूरप्पा कृष्णा गुरुवायूरप्पा राधे राधे ராதே ராதே. ஆரம்பத்துல இருந்தே இந்த கிருஷ்ணானந்த சத் சங்கத்துல நாம் சொல்லிண்டே வர விஷயம் ரெண்டு. ஒண்ணு, குரு கிருபையினாலதான் ஞானத்தை அடைய முடியும். கதாசிரவணம் தான் கலியுகத்துல முக்கிய சாதனை. ஆத்துல அர்ச்சாமூர்த்தி ஆராதனை பண்றதுங்கிறது பாகவத தர்மத்தோடைய ஹிருதய பாகம். அப்படிங்கிற சாதனா மார்க்கத்தை வலியுறுத்தின்றே இருக்கும். ரெண்டாவது விஷயம் சொல்லிட்டு இருக்கோம், உலகத்துல ரத்தன குவியல்களாக பல கிருஷ்ண கஷேத்திரங்கள் இருக்கு. உலகம் பூரா இருக்கு. ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் தெய்வம் சாநித்தியமா தான் இருந்துட்டு இருக்கு. கிருஷ்ணன் சாநித்தியமா தான் இருந்துட்டு இருக்கான். எங்கேயாகட்டும் அந்தந்த க்ஷேத்திரத்துக்கு போகக்கூடிய அந்த ஜனங்களுக்கு தெரியும் அங்க இருக்கிற கிருஷ்ணன் என்ன லீலைகள் பண்றான் அப்படின்னு. அது பெரிய லெவல்ல பண்ற லீலைகளாகட்டும், நம்ம குடும்பத்தோடைய கஷ்டத்தை நீக்கிற லீலையாகட்டும், எதா இருந்தாலும் அந்த க்ஷேத்திரத்துல இருக்கிற கிருஷ்ணன் பண்றது தானே. அது மாதிரி நிறைய கிருஷ்ண கஷேத்திரம் இருக்கு. ஒன்னு ரெண்டு இல்ல, நிறைய இருக்கு. ஆனால் இதே ஜென்மால ராதா கிருஷ்ணனை பிரத்யக்ஷமா பார்க்கணும். சொப்னத்துல பார்த்தா போராது, தியானத்துல பார்த்தா போராது, நான் பிரத்யக்ஷமா பார்க்கணும், நிறுத்தி நிதானமா தரிசனம் பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, எனக்கு எனக்கு இதே ஜென்மால ஆத்ம சாட்சா்காரம் சித்திச்சு, அந்த ஆத்ம சாட்சா்காரம் அனுபவத்துல பிரகாசிச்சு, போக்குவரவில்லாத திருடமான பூர்ணமான அந்த கிருஷ்ண பக்தி அனுபவத்துல பிரகாசிச்சு, இந்த ஜென்மாவே எனக்கு லாஸ்ட் ஆயிடணும், நான் கோலோகம் போயிடணும், ராதாகிருஷ்ணனுடைய வாசஸ்தலமான கோலோகம் போயிடணும் அப்படின்னு உயர்ந்த லட்சியத்தை இதே ஜென்மால சாதிச்சுடணும் அப்படின்னு இருக்கிறவாளுக்கு இந்த கிருஷ்ணானந்தம் ரெண்டே ரெண்டு க்ஷேத்திரத்தை தான் புனகா புனகா காட்டிண்டே வருது. இந்த கிருஷ்ணானந்தத்தை ஆசிரியிருக்கிறவாளுக்கு அதுல ஒண்ணு நம்ம ரெண்டு கண்ணு போலவே வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு, நமக்கு ஒரு கண்ணு குருவாயூர், மற்றொரு கண்ணு பிருந்தாவனம். இப்படிங்கிறது இன்னைக்கு நேத்திக்கு நாம சொல்லல, இந்த கிருஷ்ணானந்த சத் சங்கம் ஆரம்பிச்சதுலேருந்து சொல்லிட்டு வரும். ஒரு க்ஷேத்திரம் குருவாயூர், மற்றொரு க்ஷேத்திரம் ஸ்ரீ பிருந்தாவனம். அதுல கடந்த 6-7 மாச காலமாக நாம் குருவாயூர் சம்பந்தப்பட்ட சரித்திரங்களாவே சிரவணம் பண்ணிட்டு வரும். சுருக்கமா ஒரு உதாரணம் சொல்லணுமானால், குருவாயூரப்பனுடைய ஸ்தல புராணம், குருவாயூர் மகாத்மியம், குருவாயூரப்பனுடைய தர்சனம் அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கி குருவாயூரப்பனே கதின்னு வாழ்ந்த எத்தனை மகாத்மாக்கள் இருந்திருக்காளோ அத்தனை மகாத்மாக்களுடைய சரித்திரத்தையும் ஒன்னொன்னாக விஸ்தாரமாக பார்த்தோம். கிருஷ்ணானந்த சத் சங்கத்துல அதை சிரவணம் பண்ணோம். யாராவது அதெல்லாம் சிரவணம் பண்ணலையானால் இந்த கிருஷ்ணானந்த சேனலுக்குள்ள பிளேலிஸ்டுக்குள்ள போய் பார்த்தேலானால்
அதுல குருவாயூர் ஹிஸ்டரி அப்படிங்கிற தலைப்புக்குள்ள போன எல்லாம் வரிசையா இருக்கும். ஆக குருவாயூர் சம்பந்தமாவே எல்லாத்தையும் சிரவணம் பண்ணோம். இப்போ நம்மளது மற்றொரு கண்ணான, நம்ம ஹிருதயமான, நம்ம மூச்சு காற்றான, நம்ம பிராணனான ஸ்ரீ பிருந்தாவனத்தை பத்தியும் ராதாகிருஷ்ணனுடைய சரித்திரத்தை பத்தியும் விஸ்தாரமா இன்று இந்த சத்சங்கம் முதற்கொண்டு அடுத்த சில மாதங்கள் சிரவணம் பண்ண போறோம். இந்த மாசம் தொட்டு அடுத்த சில மாதங்கள் விஸ்தாரமா சிரவணம் பண்ண போறோம். அதுல ராதாகிருஷ்ண சரித்திரம் அப்படிங்கிறது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு வித்வானான ஒரு மகாத்மா எழுதினார், அல்லது இந்த ரிஷி எழுதினார், அந்த ரிஷி எழுதினார் அப்படிங்கிற மாதிரியான ராதாகிருஷ்ண சரித்திரத்தெல்லாம் நாம் பார்க்க போறது இல்லை. அதெல்லாம் மதிக்கத்தக்கது தான், அதெல்லாம் கொண்டாட வேண்டியது தான், அதனிடத்துல எனக்கு பக்தி உண்டு. ஆனால் ஆனால் இந்து மதத்துக்கு ஆணிவேரா இருக்கக்கூடிய லோக ஜனங்களை உத்தாரணம் பண்ணணுங்கிற ஏக சங்கல்பத்துல எந்த ஒரு பாகவதத்தை வியாசர் சுகாச்சாரியால் ரூபேன லோக ஜனங்களுக்கு கொடுத்தாரோ, அந்த விஷ்ணு ரூபமான வியாசர் ராதாகிருஷ்ண சரித்திரத்தை 7000 8000 ஸ்லோகத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்கார். அதை தான் நாம சிரவணம் பண்ண போறோம். அதுதான் வியாசர் எதை சொல்றாரோ அது 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 பரம பிரமாணம். அது பின்னாடி வரக்கூடிய ரிஷிகள் வியாசரை அனுசரிச்சு தான் கதைகளை சொன்னா கூட பாவத்துல அவ பாவத்துல இருக்கிற சில விஷயங்களை கூட சேர்த்துடுவா. அப்படி நடந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. இவ சேர்த்துடுவா. அதுக்கு பக்தி சாஸ்திரம் சம்மதிக்கிறது, அலங்கார சாஸ்திரம் சம்மதிக்கிறது. சரி, நமக்கு ஒரிஜினல் வேணும். ஒரிஜினல் வேணும்னா வியாசர்கிட்ட தான் போய் ஆகணும். அப்போ அந்த வியாசர் ராதாகிருஷ்ண சரித்திரத்தை எப்படி சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருங்கிறதெல்லாம் பார்க்க போறோம் அடுத்த சில மாதங்கள். அதுல இன்றைய தினம் ஸ்ரீ பிருந்தாவன மகாத்மியம் அப்படிங்கிற ஒரு சத்சங்கத்தை தான் நம்ம சிரவணம் பண்ண போறோம். பிருந்தாவனம்னு எல்லா பக்தர்களும் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறா. ஆயிரக்கணக்கான கிருஷ்ணதாசர்கள் பிருந்தாவனமே கதின்னு வாழ்ந்திருக்கா, கிருஷ்ணானுபவத்தை பெற்றிருக்கா, ராதாகிருஷ்ணன் தரிசனம் கொடுத்திருக்கா, கோலோகம் போயிருக்கா. எல்லாம் யாராகட்டும், ஆழ்வார்கள்லேருந்து ஆரம்பிச்சு யாராகட்டும் பிருந்தாவனம் அப்படின்னா சொக்கி போயிடுறா. அப்பேற்பட்டதான பெருமை வாய்ந்ததான இந்த பிருந்தாவனம் என்ன பெருமை உடையது. அப்பேற்பட்டதான இந்த பிருந்தாவனத்தோடைய மகாத்மியம் தான் என்னதான் பெருமை வாய்ந்தது இந்த பிருந்தாவனம். அப்ப என்ன லோகத்திலேயே பவித்திரமான இடமா மாறி இருக்குன்னா எப்படி, ஏன் அப்படிங்கிற பிருந்தாவன மகாத்மியத்தை தான் இன்றைய தினம் சிரவணம் பண்ண போறோம். கோவர்தனத்தை நடுநாயகமா வச்சிருந்து யமுனா நதி சஞ்சரிச்சுட்டு இருக்கக்கூடிய அநேக கிருஷ்ண லீலாஸ்தலங்களை தன்னுள் அடக்குன 12 வனங்களை சேர்த்தது நாம் பிருந்தாவனம்னு சொல்றோம். எப்போதுமே ஒரு ஊர்ல பிரசித்தமான தெய்வம்னு ஒண்ணு உண்டு, ஊர் தெய்வம்னு ஒண்ணு உண்டு. அப்படி உண்டு. இப்போ உதாரணமா இந்த ஊத்துக்காடு எடுத்துட்டோமானால் காளிங்க நர்தன கிருஷ்ணன் அப்படிங்கிறது பிரசித்தமான தெய்வம். பிரசித்தம்னா ஃபேமஸ்னு அர்த்தம் இல்ல. அந்த காளிங்க நர்தன கிருஷ்ணனே கதின்னு வெங்கட சுப்பையர்ங்கிற மகாத்மா வாழ்ந்தார். அவருடைய ஜீவிதத்துல ஏற்பட்டது எல்லாம் கிருஷ்ணானுபவங்கள். அந்த பக்தர் கிருஷ்ணனை அடைஞ்சிருக்கார் இந்த சன்னதியில, கிருஷ்ணனை ஆசிரியிச்சிருக்கார் இந்த சன்னதியில. எப்போதுமே ஒரு பக்தரை வச்சுதான் ஒரு சுவாமி, ஒரு சன்னதி. பிரசித்தம்ங்கிற வார்த்தைக்கு அங்க ஏதாவது மகாத்மாக்கள் வாழ்ந்து இருக்கணும். அவ அந்த க்ஷேத்திரத்துல உள்ள தெய்வத்தை ஆசிரியிச்சு கிருஷ்ணானந்தத்தை பெற்று இருக்கணும். அப்பதான் அது பிரசித்தம்னு சொல்ல முடியும், ஃபேமஸ்னு அர்த்தம் இல்லை அதுக்கு. அப்போ இந்த ஊத்துக்காடுல காளிங்க நர்தன கிருஷ்ணன் பிரசித்தமான தெய்வம். ஆனா ஊர் தெய்வம் காளியம்மன். நம்ம குருவாயூர்ல குருவாயூரப்பன் பிரசித்தமான தெய்வம். ஆனா ஊர் தெய்வம்ங்கிறது மம்மியூரப்பன். மம்மியூர் சிவபெருமான் சேவிச்சிருக்காள் இல்லையா? எப்போதுமே குருவாயூர் அப்பனை சேவிச்சுட்டு போகும்போதோ அல்லது சேவிக்கிறதுக்கு முன்னாடியோ மம்மியூர் க்ஷேத்திரத்தையும் சேவிச்சுட்டு வந்தாதான் பூர்ண பலன். அப்போ அது ஊர் தெய்வம். அது மாதிரி பிருந்தாவனத்துல ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது பிரசித்தமான தெய்வங்கள், ஏக தெய்வம். ஆனால் ஊர் தெய்வம் பிருந்தாதேவி. பிருந்தாதேவினா ஒன்றும் இல்லை, துளசி மாதா. நம்ம ஆத்துல துளசி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த துளசிக்குன்னு ஒரு தேவதை உண்டு, துளசி மாதா, பிருந்தாதேவின்னு பேர், துளசி அம்மான்னு சொல்லுவோம். அந்த தெய்வம் ஊர் தெய்வமாக ஸ்ரீ பிருந்தாவனத்துல இருந்துட்டு இருக்கு. பிருந்தாவனத்துல நந்தகிராம்னு ஒரு இடம் இருக்கு. என்ன தெரியுமோ இல்லையோ, மகாபவித்திரமான இடம். அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு சிறிய சன்னதி இந்த பிருந்தாதேவிக்கு இருக்கு. அந்த பிருந்தாதேவியோடைய சன்னதியில இன்னைக்கு கூட மாத்தியான்னிக சமயத்துல சில நேரம், அதாவது ஒரு 1/4 மணி நேரம் 1/4 மணி நேரம் ராதையும் கிருஷ்ணனும்
தனது நண்பர்களோடு கூட அங்க வந்து சித்த ரெஸ்ட் எடுத்துன்னு போவா. இன்னைக்கு கூட சில சில பாக்கியவான்கள் அதை தரிசனம் பண்ணியிருக்கா, நடந்துட்டு இருக்கு பிருந்தாவனத்துல. அதெல்லாம் பின்னாடி நம்ம இந்த சரித்திரத்துல போக போக பார்ப்போம். அப்போ அந்த பிருந்தாதேவியோடைய சன்னதியில ஒரு சமயம் நாரதர் வரார். தூரக்க வந்துட்டு இருக்கார். இங்க சன்னதி இருக்கு, தூரக்க நாரதர் வந்துட்டு இருக்கார். அப்படி நாரதர் வந்துட்டு இருக்கார். உடனே அந்த பிருந்தாதேவிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற சில சகிகள் உண்டு. அவ பிரத்யக்ஷமாயி நேரா நாரதரை வரவேற்று அவரை பிருந்தாதேவியோடைய கிட்டக கூட்டுன்னு போறா. பிருந்தாதேவி பட்டுன்னு பிரத்யக்ஷமாயி நாரதரை, பரமகிருஷ்ணதாசரான சதா கிருஷ்ணானந்தத்துல இருக்கிற நாரதரை விழுந்து நமஸ்காரம் பண்றா பிருந்தாதேவி. உடனே தன் அதிதியா வந்துட்டார் இல்லையா, அதிதி விஷ்ணு ரூபேன. அதிதி விஷ்ணு தான். சொல்லிட்டு வரவாளுக்கு அதிதின்னு பேரு இல்லை, பிளான் பண்ணிட்டு வரவாளுக்கு அதிதின்னு பேரு இல்லை, ஜாதிய சொல்லிட்டு வரவாளுக்கு அதிதின்னு பேர் இல்லை. என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம் எதுவும் இல்லை. பட்டுன்னு நம்ம மாத்துக்கு ஒருத்தர் வந்துட்டான்னா அவளை கிருஷ்ணனா பாருங்கிறா பெரியவாளும் நம்ம சாஸ்திரங்கள். சாதாரண ஜனங்களுக்கே அப்படியானால் பரம கிருஷ்ணதாசரான மகாஜானியான நாரதர் பிருந்தாதேவியோட சன்னதிக்கு வந்திருக்காருன்னா எப்பேற்பட்ட அதிதி. அந்த அதிதியை கூப்பிட்டு உட்கார வச்சு அர்க்யபாத்தி ஆச்சமணியங்கள்லாம் கொடுத்து 2 சகிகளை விட்டு விசிற விட்டு பக்கத்துல நின்று இருக்கா பிருந்தாதேவி. அது சமயம் நாரதர் ஹிருதயத்துல நினைக்கிறார், இந்த பிருந்தாதேவியின் இடத்துல இந்த பிருந்தாவன க்ஷேத்திரத்தோடைய மகாத்மியம் என்ன, இதோடைய பெருமை என்ன அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா பிருந்தாதேவியை விட யாரு பிருந்தாவன மகாத்மியத்தை சொல்லிட போறா, அதனால கேட்டு தெரிஞ்சுண்டா தேவையிலையே, இது நல்ல சந்தர்ப்பமா இருக்கேன்னு ஹிருதயத்துல நினைக்கிறார், வெளியில சொல்லல. இத புரிஞ்சுண்ட பிருந்தாதேவி வெளியிலேயே சொல்லல, ஆனா புரிஞ்சுண்டுட்டா பிருந்தாதேவி. உடனே பிருந்தாதேவி பக்கத்துல இப்படி திரும்புறா. நிறைய சகிகள்லாம் நிக்கிறா. அவெல்லாம் பிருந்தாதேவிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற சகிகள். அதுல ஒரு சகி மாதவின்னு பேரு. அந்த மாதவிய அப்படி கண்ணை காட்டி கிட்ட கூப்பிடுறா. கிட்ட அந்த மாதவி தேவி வரா. அந்த மாதவியின் இடத்துல பிருந்தாதேவி சொல்றா, நாரதரை கை காட்டி, நம்ம அதிதி உன்னை ஆசைப்பட்டுட்டார், அதை நிறைவேற்றி வை போ அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே என்னன்னு இப்படி நாரதர் பார்க்கிறார். பிருந்தாதேவி மறைஞ்சுடுறா, எல்லா சகிகளும் மறைஞ்சுடுறா, மாதவி தேவி மாத்திரம் நிற்கிறா. அந்த மாதவி தேவி நாரதரை கூப்பிடுறா, வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுறா. மாதவி முன்னாடி போயின்னு இருக்கா, அவளை தொடர்ந்து நாரதர் பின்னாடி போயின்னு இருக்கா. அதசா மாதவி தேவி நீத்வா நாரதமாக்ஞயாம் சுவாதிஷ்டாத்ரயஸ்து விருந்தாயாம் சரசஸ்தடமுத்தமம். அந்த நாரதர மாதவி தேவி ஒரு உத்தமமான புண்ணிய தடாகத்துக்கு கூட்டுன்னு போறா. புண்ணிய தடாகம்னா நாரதருக்கு தெரியாத ஏது இடம் அங்க இருக்கு அப்படின்னா, நாரதர் ஆச்சரியமா பார்க்கிறார். இந்த எந்த இடத்துக்கு கூட்டுன்னு போயின்னு இருக்காலோ அந்த இடத்துல இருந்துதான் நடந்து வந்திருக்கார். அங்கெல்லாம் நடந்துதான் வந்திருக்கார். அவர் பார்க்கும் பொழுதும் எங்க பார்த்தாலும் காஞ்சி போன பூமி, அது மேல காஞ்ச சருகுகள், அறகுறையா காய்ச்சிருக்கிற மரங்கள், அப்படிதான் இருந்தது அந்த இடத்துல. ஆங்காங்கு நெறிஞ்சு முள்ளு, இப்படிதான் இருந்தது. அதே இடத்துல மாதவி தேவி நுழைகிறா. அவளை தொடர்ந்து நாரதர் நுழைகிறார். ஒரு கோட்டுக்கு அந்த பக்கம் போயாச்சுன்னா அந்த இடத்துல தான் வந்திருக்கார் அவர். இவர் போறார். அலௌகிகமான லோகம் இருக்காங்க. எங்கேயும் பச்சை பசேல்னு மரங்கள், கார் மேகம் சூழ்ந்து ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்தடிச்சுண்டு ஒரு மகா புண்ணிய தீர்த்த தடாகம் அங்க இருக்கு. அது வழியாதான் நடந்து வந்திருக்கார் அவர். அப்படி ஒண்ணு இவர் கண்ணுக்கே படல. அது ஏன்னா இப்ப பின்னாடி பார்ப்போம். அதை அந்த புண்ணிய தடாகத்துல குளிச்சுட்டு வாரும், அதுல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாரும் அப்படின்னு சொல்றா மாதவி தேவி. அதுல போய் குளிச்சுட்டு வாரும்னு சொல்றா மாதவி தேவி. உடனே படிக்கட்டுல இறங்குறார். அந்த படிக்கட்டிலேயே மாதவி நின்றுட்டு இருக்கா. அவளுடைய கையில தன்னுடைய வீணைய கொடுத்துட்டு இவர் அந்த புண்ணிய தீர்த்தத்துல இறங்கி நல்ல தலை முழுக்கு போடுறார். நல்லா அப்படி முழுக்கு போட்டு எழுந்திருக்கிறார். ஒரு வாட்டி எழுந்திருச்சார், 2வது வாட்டி அப்படி முழுக்கிட்டு எழுந்திருக்கிறார். நாரதருங்கிற ஞாபகம் இருக்கு, ஆனால் ஒரு அதிசுந்தரியான கோபியா மாறிட்டார். சர்வாங்க பூஷிதையான சர்வ சுந்தரியான ஒரு அழகான கோபியா மாறிட்டார். நாரதர் நாரதி ஆயிட்டார். அவரே ஆச்சரியமா, இது என்ன நடக்கிறதுன்னு ஒன்னும் புரியலையேன்னு ஆச்சரியமா பார்த்து இப்படி நிமிர்ந்து பார்க்கிறார் படிக்கட்டுல. மாதவி நிப்பாலோ அப்படின்னு பார்த்தா மாதவிய காணும், வீணைய காணும்.
சரி, இனி இவர் படிக்கட்டுல ஏறி வரார். வேற ஒரு கோபி நிக்கிறாங்க. அந்த கோபி நாரதரை ஒரு ரத்னமயமான மண்டபத்துக்கு கூட்டுன்னு போறா. இவரும் பின்னாடியே போறார். போற வழியெல்லாம் இது என்ன தீர்த்தம், இது எந்த இடம், இது பூலோகம் தானா, நாம நடந்து வந்த பிருந்தாவனம் தானா, இப்படியெல்லாம் கூட இங்க இடம் இருக்கான்னு அப்படி சிந்தை பண்ணிட்டே வரார். அதுக்குள்ள அந்த ரத்னமயமான மண்டபம் வந்துருத்து. அந்த ரத்னமயமான மண்டபத்துல அந்த கோபி விட்டுட்டு அவ போயிட்டா. அதுக்கப்புறம் ராதையோடைய அஷ்ட சகிகள் இருக்கா இல்லையா, அதுல ஒரு சகி விசாகான்னு பேரு. அந்த விசாகா கோபி வந்தா. அவர் நாரதரை கூட்டுன்னு போறார். ஒரு கற்பக விருட்சம் இருக்கு. அந்த கற்பக விருட்சத்துக்கு கீழே ஒரு ஆச்சரியமான மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துக்குள்ள கூட்டுன்னு போறா. நம்ம சொல்றோம் இல்லையா, ஆண்டாளம்மா சொல்றாளுமே, கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ற பஞ்சசயனத்தின் மேலேறின்னு சொல்றா இல்லையா நம்ம ஆண்டாளம்மா. அது மாதிரி பிரம்மாண்டமான கட்டில். அந்த கட்டில்ல கிருஷ்ணன் ஆச்சரியமா அதிசுந்தரமா உட்கார்ந்துட்டு இருக்கான். கிட்ட போய் நான் நாரதிய கிட்ட போய் கொண்டு விட்டுட்டா விஷாகா அந்த தோழி. ரொம்ப கிட்டக்க பாக்குறார் நாரதி. உள்ளதான் நாரதர், சரீரம் நாரதியா ஸ்திரீயா இருக்கு. கிட்டக்க பாக்குறாரு. இவ்வளவு கிட்டக்க கிருஷ்ணனை பார்த்ததே இல்ல நாரதர். தக 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 தகன்னு ஜொலிக்கிறார். நெஞ்சம் குளிர்ந்து விடுறது அவருக்கு. இப்படியே அந்த கிருஷ்ணனுடைய ரூப சௌந்தரியத்துல லயிச்சிருக்கும் போது பட்டுன்னு கட்டிலேந்து நம்ம கோபாலன் எழுந்து, கிருஷ்ணன் எழுந்து நாரதியா நிக்கிற நாரதரை ஒரு ஆலிங்கனம் பண்ணிக்கிறார், இருக்க கட்டிக்கிறார். உடனே இதுக்கு முன்னாடி அனுபவிச்சிடாத ஒரு பேரானந்த கிருஷ்ணானந்த நிலையை அடையறார். கண்கள்ல கண்ணீர் வருது, மேனி சிலுக்கிறது. பிரபோன்னு நினைக்கிறார். கண்ணை திறந்து இன்னொரு முறை அந்த சுந்தர ரூபத்தை பார்ப்போமேன்னு திறக்கிறார். கிருஷ்ணனை காணும், கற்பக விருட்சத்தை காணும், அந்த மண்டபத்தை காணும், விஷாகாவை காணும். தான் நாரதிங்கிறதும் மறைஞ்சு போயிடுத்து. தான் நாரதரா அந்த புண்ணிய தீர்த்தத்துல இடுப்பளவு தண்ணியில நின்றுட்டு இருக்கார். எய்தாப்புல மாதவி கையில வீணை வச்சு நிற்கிறான். நாரதருக்கே ஆச்சரியமா போயிடுத்து. இது மாதிரியான மாயா விஷயங்கள் எல்லாம் மயங்க மாட்டார். ஆனா இது வெறும் சாதாரண லோக மாயை இல்லை, இது திவ்ய மாயை. இது மாய கூட இல்லை, இது சத்தியம். இது நடந்திருக்கு. இது நடந்திருக்கு. இந்த கிருஷ்ணனுடைய ஆலிங்கன சுகத்தை அவரால் விட முடியல. இன்னொரு வாட்டி கூட கிடைச்சா தேவலையே அப்படின்னு நினைக்கிறார். உடனே மாதவீட்டத்துல இருந்து வீணை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிருந்தாவனத்திலேயே ஏகாந்தமா சஞ்சாரம் பண்ணிட்டு இவருக்கு ஒரு கிருஷ்ண மந்திரத்தை சிவபெருமான் உபதேசம் பண்ணியிருக்கார் நாரதர். அது முன்பொரு சமயம் 3 கிருஷ்ண மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். அதுல ஒரு மந்திரம், அதெல்லாம் தான் நாங்கெல்லாமே ஜபிச்சுட்டு இருக்கிற மந்திரம் அது. அந்த மந்திரத்தை பொழுதன்னைக்கும் அங்கேயே ஜபம் பண்ணிட்டு இருக்கார் நாரதர். எப்பவாவது சில சமயம் யமுனா தீர்த்தத்தை குடிக்க வருவார். ஏன் ஜபம் பண்ணிட்டு இருக்கார், ஏன் அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, அந்த ஆலிங்கனம் இன்னொரு வாட்டி கிடைக்காதா அப்படின்னு இப்படியே அங்க ஜபம் பண்ணிட்டு அங்கேயே பிருந்தாவனத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கார். ஒரு சமயம் சாயங்கால வேளையில நாரதர் மீண்டும் அந்த பிருந்தாதேவியோட சன்னதிக்கு வரா. பிருந்தாதேவி வரவேற்கு உட்கார வச்சு சகஜமா 2 பேரும் பேசிட்டு இருக்கா. பக்கத்துல தோழிகள்லாம் கூட இல்ல, ஏகாந்தமா சகஜமா 2 பேரும் பேசிட்டு இருக்கா. 2 மகாத்மாக்கள் சந்திச்சானா என்ன பேச போறா, என்ன பேசிடுவாவா, அவளுக்கு என்ன தெரியும்? லோக விஷயங்கள் ஏதாவது பேச போறாளா? என்னமோ சொல்றாளே, ஏதோ பங்குச்சந்தை ஏதாவது பேச போறாளா? அரசியல் விஷயங்கள் எப்படின்னு பேச போறாளா? இவர் ஒரு கிருஷ்ண குணத்தை சொல்ல, அவர் ஒரு கிருஷ்ண குணத்தை சொல்ல, இவர் ஒரு கிருஷ்ண லீலைய சொல்ல, அவ ஒரு கிருஷ்ண லீலைய சொல்ல, இப்படின்னு கிருஷ்ண விஷயமாதானே அவ பொழுது போக்குவா. அப்படி இருக்கிறவாளுக்கு தானே சாதுக்கள்னு பேரு. நம்மள மாதிரி இல்லையே அவ. அப்படி வச்சுன்னு என்னமோ அப்படியே பண்ணிட்டு என்னன்னே எதையும் முழுசாவும் பாக்குறது இல்லை. இப்படியே அப்படி இல்லையே அவ சதா கிருஷ்ண ஞாபகத்திலேயே தானே இருப்பா. அப்படி ஏதோ பேசிட்டே இருக்கும் பொழுது நாரதருக்கு ஒரு கிருஷ்ண கதையை சொல்றா. அதை பிருந்தாதேவி ரசிச்சு கேட்கிறா. பிருந்தாதேவிக்கு அந்த கதை தெரியும், நாரதருக்கு எல்லா கதையும் தெரியும். தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? தெரிஞ்சதுக்கு அடையாளமே இப்போ ஒரு சிறந்த உபன்யாசகர் யாருன்னா அவர் சிறந்த சிரவணம் பண்ணப்பட்டவரா இருக்கணும். அவருக்கு தெரிஞ்ச கதையே ஒரு குழந்தை சொன்னா கூட உட்காந்து கேட்பா மகான்கள் எல்லாம். இது என்ன தப்பா சொல்றது, இந்த ஸ்லோகமே ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறது, இப்படி எல்லாம் நினைக்க மாட்டா. ஒரு குழந்தை கிருஷ்ண கதை சொன்னா கூட உட்காந்து கேட்பா. கொச்சையா பாகவதம் சொன்னா கூட அழகா உட்காந்துட்டு கேட்பா. அதுதான் சாது லட்சணம்.
அப்படி பிருந்தாதேவி ஒரு கதை சொல்ல அதை நாரதர் ரசிச்சு கேட்க, நாரதர் ஒரு ஒரு கிருஷ்ண லீலைய சொல்ல அதை பிருந்தாதேவி ரசிச்சு கேட்க, இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு சமயம் அப்படியே போய் பேசிட்டே இருக்கா. அதுல இடையில பிருந்தாதேவி கேட்கிறா, சுவாமி உங்களுக்கு குப்ஜான்னு யாரையாவது தெரியுமா அப்படின்னு கேட்கிறா. நாரதர் அப்படியே யோசிச்சு பார்க்கிறார். குப்ஜா இல்லையேம்மா, நான் கேள்விப்பட்டது இல்லையே, அது யாருமா அது அப்படின்னு கேட்கிறா. ஆமா சுவாமி, எனக்கும் அவளை பத்தி ரொம்ப தெரியாது, ஆனா நான் தெரிஞ்சதை சொல்றேன். சொல்லுமா, சொல்லு, யாரு அந்த குப்ஜா? உன் வாயிலிருந்து குப்ஜான்னு ஒரு பேர் வருதானால் அவ லௌகீகனா இருக்க மாட்டா. ஏதோ ஒரு ஒரு கிருஷ்ண சம்பந்தமான ஏதோ ஒரு ஒரு ஆளாதான் இருப்பா. யாருமா அது அப்படின்னு கேட்கிறா. ஆமா சுவாமி, இத இந்த சன்னதியில மாத்தியானிகத்துல ரெஸ்ட் எடுக்க ராதையும் கிருஷ்ணனும் வந்தா. அப்போ ராதையும் கிருஷ்ணனும் பேசிட்டு இருக்கிறது என் காதுல விழுந்தது. விழுந்தவரையா சொல்றேன். குப்ஜான்னு ஒரு பரம கிருஷ்ண பக்தை இருக்கா. அப்படியா? ஆமா இருக்கா சுவாமி. அவ அதி சுந்தரி, லோக சுந்தரி சுவாமி. அவளுடைய அழகு ராதையோடைய அழகுக்கு சமமா இருக்கும். அப்படியா? ஆமா சுவாமி, அப்படி இருக்கா. தன்னுடைய அழக பூரா கிருஷ்ணனுக்குன்னு சமர்ப்பிச்சவ. அவ இடத்துல அழகு இருக்கு, கிருஷ்ணனுக்குன்னு சமர்ப்பிக்கிறோம். நம்ம இடத்துல படிப்பு இருக்கா, அதை கிருஷ்ணனுக்குன்னு சமர்ப்பிக்கணும். நம்மளால சங்கீதம் பாட முடியுமா, அதை கிருஷ்ணனுக்குன்னு சமர்ப்பிக்கணும். ஒண்ணும் இல்ல, நம்ம இடத்துல கொஞ்சம் நிறைய செல்வம் இருக்கா, அதை கிருஷ்ணதாசர்களுக்கு கிருஷ்ணனுக்குன்னு சமர்ப்பிச்சுடணும். நம்ம இடத்துல எது அதிகமா இருக்கோ அதை கிருஷ்ண சரணத்துக்கும் கிருஷ்ணதாசர்களுடைய சரணத்துக்கும் போய் சேரணும். ஓடுற தண்ணி தான் மணக்கும், தேங்கி இருக்கிற தண்ணி நாரும். பணத்தை சேர்த்து 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 வச்சுட்டே இருந்தா இன்னும் இன்னும் மாயையில தான் சிக்கிப்போம். நம்மளை தெரிஞ்சுக்க, நம்மளை அறியாம அது போட்டோம். அப்போ அந்த குப்ஜா எங்க இருக்கா தெரியுமா? பாதாள லோகத்துல இருக்கா அந்த குப்ஜா. ஒரு ஸ்வர்ண வேணுகோபால விக்கிரகம் வச்சுட்டு இருக்கா. அதுக்கு அவ அஷ்டயாம சேவை பண்ணிண்டு அவ பூர்ணமா அந்த விக்கிரகத்தையே கிருஷ்ணன்னு நினைச்சு நித்தியம் ஆராதனை பண்ணிட்டு இருக்கா. அவ பரம கிருஷ்ண பக்தை. அவளுக்கு கிருஷ்ணன் தன்னையே பூர்ணமா கொடுத்துட்டான். இதுக்கு மேல கிருஷ்ணன் அந்த குப்ஜைக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற அளவுக்கு எல்லாம் கொடுத்துட்டான். ஆனால் இந்த குப்ஜை அப்படிங்கிற இந்த பக்தைக்கு கிருஷ்ணன் என்னென்ன அனுகிரகம் பண்ணா, இந்த குப்ஜையோடைய பாவ நிலை என்ன, இவ எந்த ரீதியில கிருஷ்ணன் ஆசிரியிச்சா, இவ 2 பேருக்குள்ள இருக்கிற உறவு என்ன, இது எதுவுமே பகவான் லோக ஜனங்களுக்கு தெரியாம ரகசியமா வச்சுட்டு இருக்கான் சுவாமி. அப்படி குப்ஜான்னு அந்த பாதாள லோகத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியாது சுவாமி. அதையே ரகசியமா வச்சுட்டு இருக்கான்னா அவ எத்தகைய பக்தி பண்றா, எந்த ரீதியில பக்தி பண்றான்னு எந்த லோக ஜனங்களுக்கும் தெரியாது சுவாமி. இவ்வளவுதான் எனக்கும் அவளை பத்தி தெரியும் அப்படிங்கிறா பிருந்தாதேவி. கேட்டு நாரதரே ஆச்சரியப்பட்டு போயிட்டார். அப்படி ஒருத்தர் இருக்காளா? நானே திரிலோக சஞ்சாரி, என் கண்ணுக்கு படாம ஒரு கிருஷ்ண பக்தையா? அடாடாடா, என்ன பாக்கியம் பண்ணிருக்கான் அந்த குப்ஜைன்னு நினைச்சார். நாரதர் நினைச்சார். சரி, நான் அப்படி நினைக்கல. ஏன்னா எனக்கு தெரியும் லோகம் பூரா எத்தனை புருஷால், எத்தனை ஸ்திரீகள் அவ வீட்டுல சாதாரணமான காரியங்களை பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹிருதயத்துல பரம கிருஷ்ணதாசனா இருக்கா.